ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா, நம்ம முடக்கத்தான் ரசம் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. நான் ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 கிராம் அளவு மிளகு, அதை விட கொஞ்சம் அதிகமாக சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி, அது கூட ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட நான் வந்துட்டு ஒரு பவுல் அளவுக்கு அந்த முடக்கத்தான் கீரை எடுத்து அதையும் நல்லா அரைச்சி அந்த புளி கூட சேர்த்துட்டேன். இப்போ 3 தக்காளி எடுத்து அதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கைவிட்டு நல்லாவே அதை நல்லா மசிச்சுக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து 2 கிளாஸ் அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பவுலில் நல்லெண்ணெய் விட்டு அது கூட 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு போட்டு இப்போ அந்த ரசத்தை ஊற்றி நல்லா அது கொதி வர விட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடக்கத்தான் ரசம் ரெடி ஆகிடும். இது கூட தொட்டுக்கிறதுக்காக வெண்டைக்காய் ஃப்ரை செய்யலாம். இதில் நல்லெண்ணெய் விட்டு வெண்டைக்காவை போட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா ஃப்ரை ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.